ஆறிட்டு செய்ய முடியாது. நான் என்னோட பென்ஸ் எடுக்கிறேன். மெட்டா பென்ஸ், கோல்டு பென்ஸ். இது அந்த காலத்து கார், கிளாசிக் கார் அது. ஆமாம், நல்லா போகுது வண்டி. அப்பா பாயில் லைஃப் சட்டமான ஸ்டார்ட். உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு பார்த்தேன், சும்முன்னு போயிட்டீங்களா. பட் இந்த டேர்னிங் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். தெரியும். பட் அந்த ஆப்போசிட் கார் வந்தா எனக்கு கண்ணு தெரியாது. உங்களுக்கு பிரைட்டா இருக்குல்ல, பார்த்துப்போம். எனக்கு இருட்டா இருக்குங்க. நான் கண்ணு தெரியல. ஐயோ, நீ சொன்னா நான் போய் சைட்ல போயிட்டேன். ஆனா கிராஷ் ஆகல. நைட்ரஸ் அடிச்சு தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, இல்லைங்க ஆர்எக்ஸ் கொஞ்சம் நல்லா போகும். நானும் இடிக்கிறேன், எனக்கு அப்பதான் தெரியும். டிராபிக் நிறைய வருது பார்த்து. கன்ஃபார்மா இடிப்பீங்க நீங்க. எட்டு கட்டுறேன், அவ்வளோ டிராபிக் இருக்கு. நான் பிரேக் வண்டியை சுத்திடுச்சு. அதுவா நின்றுச்சு. நானும் பிரேக் எடுத்து நிறுத்திட்டேன். எல்லாம் மழையா இருக்கு, எல்லாம் ரேசஸ். மழை என்னங்க இப்படி நேரா கண்ணுக்குள்ளேயே அடிக்கிட்டு தண்ணி, ஓட்டவே முடியல காரு, கஷ்டமா இருக்கு. ரோடே சின்ன ரோடு, இதுல 3 கார் வருது. எப்படிங்க, எப்படி ஓட்ட முடியும் காரு? இடத்துல போய் நின்றுட்டாங்க. ஐயோ சொல்லிச்சு. இல்ல ஜஸ்ட் மிஸ் உள்ள. அது பேர் செக் பாயிண்ட். செக் பாயிண்ட் ஜஸ்ட் மிஸ் பண்ணி உள்ள இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டேன், டெட் ஸ்லோ பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கு பேசாம மிஸ் பண்ணியே ரீசெட் பண்ணிருக்கலாம், அது இன்னும் சீக்கிரம் போயிருப்பேன். அதான் அது நானோ செகண்ட்ஸ்ல அது வரணும், இல்லைன்னா நம்ம 2 பேருக்குள்ள ஓகே. தேர்ட் பிளேயர் வேணா இருந்தானா அஷ்ட் போய் நேர்ப்பான். உங்ககிட்ட R8 இல்லையா? S+ தான் வச்சிருக்கீங்களா? R8 வந்து இன்னும் டியூன் பண்ணல. உருக்கி நாய் ஆப்போசிட் வேணுட்டு வந்து இஷ்டு போயிட்டாங்க. புறம்போ கரெக்டா வந்து இடிச்சாங்க. டர்ன் பண்ணும்போது அவனே தானே செக் பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு கார் இடிச்சேன், பட் அவளை ஸ்லோ ஸ்பீட். R8 ரொம்ப காஸ்ட் நினைக்கிறேன். நீங்க வேணா ஒன்று வாங்கிடுங்க, சூப்பரா இருக்கும் R8. எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் R8 வாங்கிட்டா போதும். அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாங்குங்க. உங்களுக்கு நான் நீங்க வாங்கலாம். இல்லைங்க ரியல் லைஃப் எவ்வளோ இருக்கும்? R8 ஃப்ரீயா கொடுத்தானே? இல்லைங்க, நான் அவ்வளோ பைத்தியக்கார மாதிரி காசு போட்டுருவாங்க. எதுக்கு வாங்கினா தெரியும், உனக்கும் கொடுத்துருப்பானே ஃப்ரீயா வாங்க. இடிக்கலாம்னு பாத்தீங்களா? இடிச்சு மேல தூக்கி